இங்கு கூடியிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அடுத்தது இந்த பாடசாலையின் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுக்கும் நன்றி. ஓகே, இப்ப நான் என்ன பற்றி அறிமுகம் கட்டாயமா சொல்லத்தான் வேணும். இப்ப நீங்க படிக்கிற மாணவ மாணவிகள்ன்றதால என்ன தெரியாம இருக்கும். நான் ஒரு யூடியூபர். என்னால என்ன முடியுதுன்னா இப்ப கஷ்டப்படுறாக்களை தெரியப்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் என்னோட வேலைன்னு சொல்லலாம். இப்ப அந்த வகையில இப்ப நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன். நீங்க என்ன அங்க விருப்பம் அண்ணாவோட பேசுவீங்களா? என்ன வந்து உங்களோட ஒரு அண்ணா வச்சு கொள்ளுங்க சரியா? இந்த இடத்துல என்ன ஆக விருப்பம்? டீச்சராக விருப்பம். நீங்க டீச்சர், நீ டாக்டர், தம்பி என்ன ஆக விருப்பம்? இன்ஜினியரா? நீங்க டாக்டர். இப்ப டீச்சர் ஆகிறது தானே பிடிக்கும், வேற ஒன்னும் பிடிக்காதா? நீங்க எது செய்யும் போது சந்தோஷமா இருப்பீங்க? காலையில இந்த நிகழ்வு உங்களுடைய பாடசாலைக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்வு. உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் நிறுவனத்தினருக்கு முதற்கண் நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு உங்களுடைய பாடசாலைக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்வு. உங்களுடைய பாடசாலை உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு நகரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் கங்கால் இருக்கின்ற கொத்தியாவிலே கலைவாணி வித்தியாலயம். மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற பெற்றார்களும் சமூகமும் இருக்கின்ற ஒரு கிராமம் தான் எங்களுடைய கொத்தியாவிலே கலைவாணி அப்பத்தியாபலம். அப்ப அதே இருக்கின்ற எங்களுடைய இந்த பாடசாலையிலே 431 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான கல்விக்கான உதவிகள் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்ற வேளையிலே எங்களுக்கு சில நிறுவனங்கள் மாத்திரம் கல்விக்கான உதவியோடு எங்களுக்கு இப்ப ஈவிடங்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் மாத்திரம் எங்களுடன் இணைந்து சேவையை சேர்ந்து மாணவனுடைய தேவைகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த பாடசாலையினுடைய பௌதிக வள தேவைகள் அதையும் விட ஏராளமாக இருக்கின்றன. இந்த குறைபாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த பாடசாலையை நாங்கள் ஒரு உயர்ந்த பெருகேற்றி நிலையிலே தக்க வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த வறுமை என்பது கல்விக்கு ஒரு தடை அல்ல, தடையாக இருக்கக்கூடாது என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே மிகச்சிறந்த பெறுவர்களையும் மிகச்சிறந்த வெற்றிகளையும் இந்த பாடசாலை பெற்றுக்கொண்டு வலயத்தில் எங்களுடைய கல்வி வலயத்திலேயே ஒரு சிறந்த ஒரு பாடசாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கடைசி வருடம் வழியாக எங்களுடைய காப்பத்த உயர்தர பரீட்சையிலே ஒரு மாணவன் 3 ஈச்சித்திகளை பெற்று அதிசிறந்த ஒரு பருவத்தை பெற்று எங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார். நடந்த போட்டிகளில் யாவற்றிலும் தேசிய மட்டம் வரை மாணவர்கள்
போட்டிகளில் கொண்டு வைத்திருக்கின்றார்கள். மாவட்ட மட்டத்தில் பல வெற்றிகள் கிடைத்திருக்கின்றன. மாகாண மட்டத்திலே விளையாட்டிலே எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. தேசிய மட்டத்திலே இப்பொழுது சமூக விஞ்ஞான போட்டியிலே மாணவி தோற்றியிருக்கின்றார். ஆகவே இவ்வாறு எங்களுடைய நிலையை இந்த இடத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய நிலையை மாணவர்களுடைய கல்வி நிலையை உயர்த்திக் கொண்டே இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இவ்விடான இந்த பாடசாலைக்கு வருகை தந்து எங்களுடைய பாடசாலை முதலாவது உதவி செய்வதற்காக தெரிந்தெடுத்த உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் நிறுவனத்தினருக்கு முதற்கண் நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை போன்ற நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன. மிகவும் கஷ்டமான நிலையிலே மட்டக்களப்பு மேற்கு பிரதேசத்திலே நிறைய பாடசாலைகள் எங்கள் பாடசாலைகள் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய உதவிகள் சேர வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் அவர்களை வினயமாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய பாடசாலைக்கு தெரிவு செய்யறதுக்கு எங்களுடைய தம்பி கிருஷ்ணன் அவர்கள் எங்கள் வித்யாவிலையை சேர்ந்தவர். அவர் இவர்களுடைய யூடியூப் சேனலிலே ஒரு எடிட்டராக இருந்து கொண்டிருக்கின்றார். அப்ப அவரும் எங்களுடைய இந்த பாடசாலையை தெரிவு செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தவர். ஆகவே தம்பி கிருஷ்ணன் அவர்களுக்கு நாம் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவருக்கு செய்கின்ற உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு பின்போகிறார். ஏனென்றால் இந்த மாணவர்கள் மிகவும் கெட்டுத்தனமான மாணவர்கள். அவர்களுக்கு செய்கின்ற உதவியினுடைய பிரதை பிரகாரம் உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு கிடைக்கின்ற வழியிலே அவர்களுடைய பொறுப்புகள் அமையும். நாங்கள் இங்கே இருக்கின்ற மாணவர்களை 100 மாணவர்களை தெரிவு செய்ய சொல்லி கூறியிருந்தார்கள் உங்களிடம். இப்ப நாங்கள் இதை தெரிவு செய்த மாணவர்கள் எவ்வாறு என்று சொன்னால், தாய் இல்லாத மாணவர், தந்தை இல்லாத மாணவர், தாய் தந்தை இருவரும் இல்லாத பெற்றோர் இல்லாத மாணவர், பெற்றார் பிரிந்து வாழுகின்ற மாணவர். தாய் பிரிந்திருப்பார் அல்லது தந்தை பிரிந்திருப்பார், இருவரும் பிரிந்திருக்கின்றார்கள். பிள்ளை அப்பப்பா அம்மம்மா அஞ்சி சித்தி இவர்களுடன் வாழுகின்ற மாணவர்கள். இவ்வாறான நிலையில் இருக்கின்ற மாணவர்களுடன் மிகவும் இருக்கின்ற மாணவர்களிலே அந்த வகுப்புகளிலே மிகவும் வறுமையான நிலையில் இருக்கின்ற மாணவர்களை உள்ளடக்கி 100 பேரை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவு செய்திருக்கின்றோம். சில மாணவர்களை நாங்கள் இதிலிருந்து தவிர்த்திருக்கின்றோம். ஏன்னா இந்த பாடசாலை ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அனைவருக்கு நாங்கள் இன்னொரு நிறுவனத்தினூடாக புத்தக பைகளை வாங்கியிருந்தோம். அந்த மாணவர்களை இதிலிருந்து தவிர்த்திருக்கின்றோம். தரம் 3-4 மாணவர்களுக்கு ஈழங்கா உதவியுடன் சில மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களையும் இந்த இடத்திலிருந்து தவிர்த்திருக்கின்றோம். ஜனாதிபதி புலமை பரிசில் 11 மாணவர்கள் பெறுகின்றார்கள். அவர்களுடைய பெயரையும் இதிலிருந்து நீக்கி இருக்கின்றோம். இதை தவிர சமூக உதவி பெறுகின்ற மாணவர்களுடைய பெயரையும் இதிலிருந்து நீக்கி வடிகட்டி ஒரு நேர்த்தியாக இந்த பட்டியலை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய அந்த பணம் சரியானவர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த மாணவர்களுக்கு சரியான முறையில போய் சேர வேண்டும்ன்றதுக்காக அவர்களால் இயன்ற அளவுக்கு செய்திருக்கின்றோம். இன்னும் பிற பெற்றார்கள் நம் கோரிக்கை விடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இது போன பிறகுதான் அது வரும் எங்களுக்கு எதிர்காலத்தில் அதில் யோசிக்கலாம். முதலாவது கல்வித்தேவைக்காக தேசியருக்கு நான் நன்றி பாராட்டுகின்றேன். என்னென்று சொன்னால், முதலாவது கல்வித்தேவை பாத்தீங்கன்னா எங்களுக்கு மதுரையில் இந்த அங்கல பக்கம் பார்த்தா மதுரையில் எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு இருப்பதற்கு கதிரை தானம் இல்லை. பிளாஸ்டிக் கதிரையில உங்கள் ஆசிரியர்கள் இருந்து மிகவும் உன்னதமான பணியினை செய்து வருகின்றார்கள் பாடசாலை. ஒரு வகுப்பாசிரியருக்கு ஒரு அலுமாரி, என்னுடைய காரியாலயத்துக்கே ஒரு அலுமாரி தான் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் தான் நாங்கள் இந்த பாடசாலையை மிக சிறந்த பெறுபவர்களை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குறைபாடுகள் என்பது கல்விக்கான தடை அல்ல. அதை நாங்கள் படிப்படியாக செய்து கொள்வோம். ஆகவே உங்களை போன்ற அன்புள்ளங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு வந்து இந்த மாணவர்களுக்கும் எங்களுடைய பாடசாலைக்கும் உதவி செய்வதை விட்டு எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய பாடசாலையினுடைய மேலதிகமாக நான் குறிப்பிட்ட விடயங்களையும் இயலுமாயின் நிவர்த்தி செய்து தருமாறு கூறிக்கொண்டு, உங்களுடைய பாடசாலையை தெரிவு செய்வதற்கும் இவ்வளவு தூரம் பயணம் செய்து 2 நாட்கள் வருகை தந்திருக்கிற அந்த விடயத்திற்காக அவர்கள் 2 நாள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய குழுவினர் அவர்களுக்கும் நன்றி கூறி அவருடைய பயணம் இனிதாக தொடர வேண்டும் என்றும், உங்களை போன்ற இன்னும் பலருக்கும் அவர் உதவி செய்து மக்களினுடைய
பணத்தை எடுத்து அவர் செய்தாலும் கூட புலம்பெயர் வாழ்கின்ற மக்களினுடைய பணத்தின் ஊடாக இங்கே இருக்கின்ற சரியானவர்களை இனங்காண்றதான் அவருடைய வேலை. சரியான இடங்களை இனம் கண்டு எங்கு தேவைப்படுகின்றதோ உதவி அங்கு சென்று தன்னுடைய பணியை செய்து வருகின்ற குழுவினருக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும், அடுத்தது இந்த பாடசாலையின் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுக்கும் நன்றி. ஓகே, இப்ப நான் என்னை பற்றி அறிமுகம் கட்டாயமா சொல்லத்தான் வேணும். இப்ப நீங்க படிக்கிற மாணவ மாணவிகள்ன்றதால என்ன தெரியாம இருக்கும். நான் ஒரு யூடியூபர். ஒரு வருட காலங்களா இப்ப நான் யூடியூப் சேனல் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்னோட யூடியூப் சேனல் பிரதானமான நோக்கமா இப்ப கல்விக்கான உதவியை பெற்றுக் கொடுக்கிறதா தான் அமையுது. இப்ப நான் மட்டக்களப்பு மாவட்டம், அல்லது திருவண்ணாமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டம், 3 மாவட்டங்கள்லயும் நான் உதவிகளை செய்திருக்கிறேன். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு, அதாவது இப்ப ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் உதவி செய்து கொண்டு வரேன். இப்ப இது நான் உண்மையை தானே சொல்றேன். இப்ப வீடியோ மூலமா இப்ப இருக்கிறீங்க, இப்ப 60 பேருக்கிட்ட இருக்கிறீங்க. நான் தெரிவு செய்தது 100 பேர் எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். நான் அதே பேர் 100 பேரை தெரிவு செய்தாரு. ஆனா இப்ப கொஞ்சம் வரவு குறைவா இருந்ததால இப்ப 60 பேருக்கிட்ட இருக்கிறீங்க. அதான் நான் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதுல பிரதானமா காணப்படுறது கல்விதான். இப்ப நிறைய தங்கச்சிகளுக்கு, தம்பிகளுக்கு, நிறைய அக்காமார்களுக்கு இப்ப என் மூலமா உதவி கிடைச்சிருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சு கொள்றேன் அந்த விடயத்தை. இப்ப ஓகே, இப்ப என்னை பற்றி அறிமுகம் கட்டாயமா தேவைதான். என்னோட பேர் நிதுர்சன். நான் ஒரு யூடியூபர். இப்ப என்ன தெரியுமா யாருக்காவது? ஏதாச்சும் வீடியோ பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆளுக்காவது தெரியுமா? இப்ப நான் ஒரு உதவி செய்த ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அது தெரியும் தானே? ஓகே, என்னால என்ன முடியுதுன்னா இப்ப கஷ்டப்படுறாக்களை தெரியப்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் என்னோட வேலைன்னு சொல்லலாம். இப்ப அந்த வகையில இப்ப நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன். இப்ப உங்களை தெரிவு செய்ததுக்கான காரணம் இப்ப அதிபர் சொன்னார் சில விஷயங்கள். இப்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்ப இதுல எத்தனை பேர் அம்மா அப்பா இல்லாம இருக்கிறீங்க? இருக்கிறீங்க தானே? எத்தனை பேரு கிட்ட இதுல அம்மா இல்ல அப்பா கைய வச்சுங்களா பாப்போம். சரி, கிட்டத்தட்ட ஒரு 15 பேரு கிட்ட வருமானு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இப்ப எனக்கு தெரியும், இப்ப நான் டெய்லி ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதால இப்ப அந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்ப முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கான காரணம், இப்ப படிப்புன்றது முக்கியம்தான். இப்ப படிப்புன்றது முக்கியம். இப்ப வாழ்க்கையில இப்ப நல்ல முடிவுகள் எடுத்து வெற்றிகரமா பயணிக்கிறதுக்கு கல்வின்றது முக்கியம். இப்ப என்னோட ஒரு எண்ணம் என்ன, இப்ப படிக்கிறீங்க, இப்ப நீங்க எல்லாம் பாடசாலை படிக்கிற மாணவ மாணவிகள் தானே. இப்ப நீங்க இப்ப ஒன்று ஆசைப்படுவீங்க, படிச்சு இப்ப டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஆனா இப்ப எல்லாரும் நினைக்கிறது நடக்காது தானே. இப்ப நானும் கூட படிக்கிற காலத்துல ஒரு சேராகணும் தான் நான் நினைச்சேன். ஆனா சேராகல. ஆனா அந்த கல்வின்றது எனக்கு எப்படி பயன்படுத்துதுன்னா, இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செய்யறது தானே. இப்ப யூடியூப் சேனல் செய்யும் போது நல்லது கெட்டது அறியறதுக்கு எனக்கு பாடசாலையில படிச்ச கல்விதான் உதவினர். அதுதான் அந்த கல்வின்றது முக்கியம் தானே. இப்ப நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க பாடசாலையில படிக்கிறீங்க, இதுல இருக்கிற எல்லாரும் நீங்க நினைச்சு அடைய மாட்டீங்க தானே. ஆனா முயற்சின்றது இருக்கும். அந்த கல்வி எப்படி பயன்படும் சொன்னா, இந்த சமுதாயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறன்றதுல கல்வி முக்கிய பங்களிப்பு செலுத்தும். அதுதான் முக்கியம். இப்ப அதான் படிச்சே கலெக்டர் டாக்டர் ஆகணும் எல்லாம் இல்ல. நீங்க நினைக்கிறத அடையணும்ன்றதுக்கு அந்த என்ன ஒரு நல்ல அறிவுன்றது வேணும் தானே. அதுக்கு இந்த பாடசாலை கல்வின்றது முக்கியம். நிறைய பேர் வறுமையால படிப்பை விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த இடத்தை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னாரு, ஓஎல் பாஸ் பண்ணுவீங்களா, மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாம நிறைய மாணவர்கள் இந்த இடத்துல படிப்பை விட்டுருக்கிறாங்க. அது உண்மைதானே, சொல்லிருக்கிறாங்க, கேள்வியும் பட்டிருக்கிறேன். அதான் படிப்பு எந்த வித காரணத்துக்கும் விடக்கூடாதாங்க. அதுக்காகத்தான் இப்ப நாங்களே செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப மட்டக்களப்புல யூடியூபர்னு சொன்னா நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன, அவங்ககிட்ட சொன்னா அதற்குரிய ஏற்பாடுகளை வசதிகளை ஏற்படுத்தி தருவாங்க. இப்ப நான் கூட இப்ப நிறைய தங்கச்சிகளுக்கு தம்பிமார்களுக்கு கல்விக்கான உதவிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இப்ப அது ஒரு நல்ல விடயம் தானே. இப்ப
இப்ப அவங்க தேவையான வசதிகள் கிடைக்காம இருக்கிறாங்க. இப்ப எங்கட ஒரு முயற்சியால நிறைய பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு உதவி கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்டா இந்த இடத்துல, அதான் கல்வின்றது முக்கியமாக காணப்படுது. இப்ப நான் சில பேர்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். இப்ப நான் பேசுறது விளங்குதா, புரியுதா? புரியாட்டி கேட்கலாம், தெரியாது தெளிவா கேட்கலாம். இப்ப நான் சில பேர்கிட்ட கேட்கிறேன், சரியா? இப்ப தங்கச்சி, இப்ப நீங்க என்ன அங்க விருப்பம்? அண்ணாவோட பேசுவீங்களா? இப்ப என்ன வந்து உங்களோட ஒரு அண்ணாவான வச்சுக்கொள்ளுங்க, சரியா? இந்த இடத்துல என்ன ஆக விருப்பம்? டீச்சராக விருப்பம். நீங்க டீச்சர், நீ டாக்டர். சரி, பொடியம்மா கேட்போம். என்ன இடத்துல சின்ன கிளம்புறீங்க, பெரிய கிளம்புறீங்க. தம்பி என்ன விருப்பம்? இன்ஜினியரா? நீங்க டாக்டர். நீங்க ஆச்சரியா? தெரியாதவா? நீங்க நீங்க டீச்சர் தான். ஆசிரியர். இப்ப எல்லாரும் டீச்சர் ஆசிரியர் தான் சொல்றீங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்? இப்ப டீச்சர் ஆகிறதானே பிடிக்கும், வேற ஒன்னும் பிடிக்காதா? நீங்க எது செய்யும் போது சந்தோஷமா இருப்பீங்க? இப்ப நான் அதை தானே சொன்னேன். இப்ப நினைக்கிறதெல்லாம் நடக்காது தானே, அதுக்கான முயற்சின்றது வேணும். அதான் கேட்கிறேன். அதான் கல்விதான் வேணும். இப்ப நானும் சேராகணும்னா நானும் ஆசைப்பட்டேன். நான் அதை சொன்னேன் நான் இந்த இடத்துல. இப்ப சேராகணும்னு ஆசைப்பட்டேன் நான், அதுக்கான முயற்சி செய்தா நடக்குது. ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம் எதா இருந்தேன்டா, எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறது விளங்குதானே, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, அடுத்தது பேசுறதும் பிடிக்கும். அப்ப அதனால இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கிறத விருப்பத்தோட செய்து கொண்டிருக்கிறதால அதே நான் வெற்றி பாதையில போய் கொண்டிருக்கிறேன் நான். சரியா சொல்ற விளங்குறா? அதனால இப்ப எல்லாரும் இப்ப ஒரு வாரம் டீச்சர்ன்றால, இப்ப நீங்க டீச்சர் சொன்னீங்க, டாக்டர் சொன்னீங்க. அப்ப அது விளங்குதானே, அது நடந்தா சந்தோஷம். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்க தெரிவு செய்யணும். இப்ப அதான் இந்த இடத்துல சொன்னேன், படிச்சு டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் எல்லாம் இல்லை. ஒரு பிடிச்சதை செய்த நீங்க சொன்னா அதுல சக்சஸ் காணலாம். பிடிக்காத வேலையை செய்தா சக்சஸ் காண முடியாது. இப்ப நாங்களாம் அப்படித்தான் படிக்கும் போது நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா டாக்டர் டீச்சர்ஸ் ஆக போறீங்கன்னு கேட்டேன். விளங்கிட்டு தமிழ வேணும் விளங்கிட்ட. நாங்க என்ன சொல்றது விளங்குறேன், புரியுதா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன பேசுறது? இப்ப எனக்கு பிடிச்ச வேலை செய்யறதால நான் இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப இந்த கமராமேன் என்ன அவருக்கு பிடிச்ச வேலையை செய்யறதால அவரு சக்சஸ் பாதையில போய் கொண்டிருக்கிறார், வெற்றி பாதையில போய் கொண்டிருக்கிறார். இப்ப கேட்டா சொல்லுவீங்க என்ன, இப்ப டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும். ஆனா இதுல எவ்வளவு பேரும் டாக்டர் ஆசிரியராக இல்ல. அது நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன் விளங்குதானே, முன்னுக்கு வாரு. விளங்கிட்ட என்ன சொல்றேன். அதுதான் இப்ப கல்வின்றது இந்த சமுதாயத்துல சரியான தீர்வுகள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தி நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு பிடிச்ச பாதையை நீங்க தேர்ந்தெடுங்க, கட்டாயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விளங்கிட்டான சரியா? என்னட்ட ஏதாச்சும் கேட்க போறீங்களா? இல்லையா? அப்படி இல்லையா? அதான் இப்ப எதற்காக வந்திருக்கிறது. இப்ப ஆசிரியர் சொல்லிருப்பாரு, அதிபர் சொல்லிருப்பாரு, இப்ப உங்களை தேர்ந்தெடுந்து இப்ப புத்தக பையும் கொப்பியும் கொம்பாசும் நாங்க தரப்போறோம். இப்ப நான் வந்து இப்ப என்னோட பணத்தை நான் தாரல. இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு இப்ப என்ன நம்பி பணம் அனுப்புவாங்க. அந்த பணத்தை பயன்படுத்தி நான் உதவிகள் செய்து கொண்டு வரேன். இப்ப முதல் தடவையா ஒரு பாடசாலைக்கு உதவிகள் வழங்கும் போது முதல் தடவையா இப்ப மாணவர்கள் முன்னாடி நான் பேசுறேன். சரியா? அதுதான் இப்ப சந்தோஷமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. சந்தோஷம் தானே? இப்ப நீங்க சந்தோஷமா வாங்கிடுங்க. அதான் இப்ப அதிபர் சொன்னாரு, இப்ப மேலதிகமான உதவிகளும் தேவைண்டு. இப்ப இந்த பாடசாலையில நிறைய திறமை வாய்ந்த மாணவ மாணவிகள் இருக்கிறீங்க. இப்ப போதிய அளவான வசதிகள் என்னன்று இப்ப இந்த வீடியோட நோக்கமா தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு உதவியை வழங்கிட்டு மேலதிகமான உதவிகளை
பெற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். சரி, ஓகே, அப்ப நாங்க தாரம், நீங்க வாங்கிடுங்க. சரியா? தம்பி காலில்
என்ன சொல்லணும்? தேங்க்யூ. ரைட், சரி, அதெல்லாம் சரி, ஓகேங்க. நீங்க பாடசாலையில் எடுத்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப 100 மாணவர்களை தெரிவு செய்து நாங்க கற்றல் உபகரணங்களை வழங்கினாங்க. இப்ப நேற்று வழங்கினாங்க. இப்ப ஃபைனலா முடிக்கணும் தானே, அதனால இப்ப வீட்டுல இருந்து நான் பேசுறேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் என்னோட வீடியோஸை பார்க்குற ஒவ்வொருவரும் தான். ஓகேங்க. இப்ப நாங்க உதவி திட்டத்தை சரியா முடிச்சிட்டோம். ஆனா உதவி செய்தவங்க இருக்கிறாங்க தானே, 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த உதவி திட்டத்துல. முதலாவது நான் சொல்லிடுறேன், பேர் விவரங்களை நான் சொல்லிடுறேன். நிமாலினி அக்கா, அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்களோட 30வது பிறந்த நாள் வருகின்ற 24ஆம் தேதி அவங்களோட 30வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு நிமாலினி அக்காட கணவர் வேந்தன் அண்ணன் எனக்கு பணம் அனுப்பினாரு. ஏற்கனவே எனக்கு அறிமுகமாகின அண்ணன் தான். என் மூலமா நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அந்த அண்ணன். இப்ப வருகின்ற 24ஆம் தேதி பிறந்த நாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. இப்ப நீங்க 100 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கியிருக்கிறீங்க. இப்ப பாருங்களேன், இப்ப 100 மாணவர்கள், இப்ப எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தானேக்கா. ஏன்னா படிப்புன்றது முக்கியம். என்னோட வீடியோஸ்ல நான் முக்கியத்துவமா கருதுறது கல்வி தானே. இப்ப நான் இந்த ஐடியாவை நான் சொன்னேன். இப்ப அண்ணன் தயாரா இருந்தாரு யாருக்காவது உதவி செய்யும்னு. இப்ப என்னோட ஐடியாவை நான் சொன்னேன், இப்படி கற்றல் உபகரணங்கள் வழங்கும்னு சொல்ல உடனே முன் வந்து பணம் அனுப்பினாரு. நன்றி அண்ணன். அடுத்தது டி பாக்கியம் அண்ணன், அவர் பிரான்ஸ்ல இருக்கிறாரு. இந்த அண்ணனும் ஏற்கனவே எனக்கு அறிமுகமாகினான் தான். இப்ப 2 பேர் உதவி திட்டத்தை நான் சேர்த்துதான் இந்த உதவி திட்டத்தை செய்து முடிச்சிருக்கிறேன். அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 3131. இப்ப டி பாக்கியம் அண்ணன் ரூபாய் 1 லட்சம் அனுப்பினவர். அடுத்தது நிமாலினி அக்கா, அதாவது வேந்தன் அண்ணன், அவர் 1,30,000 அனுப்பினவர். மொத்தமாக இந்த உதவி திட்டத்துக்கு 2,30,000 செலவாகி இருக்கு. இப்ப நாங்க ஒரு புது முயற்சி ஒன்று செய்திருந்தாங்க. இப்ப கமரா எடுத்து இந்த வீடியோ நாங்க எடுத்திருக்கிறோம். பாடசாலையில நீங்க பார்த்தா தெரியும், ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்கும். வளமையா ஐபோன்ல எடுக்கிற இப்ப நாங்க கமரா எடுத்து இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும். ஓகே. இப்போ உதவி செய்ய முன் வந்த 2 பேருக்கும் நன்றி. இப்ப நான் மீண்டும் சொல்றேன், 24ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடும் நிமாலினி அக்காக்கு ரொம்பவே நன்றி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, ஓகே. நான் பொருட்கள் வாங்கின விவரம் நான் பின்னால போட நீங்க பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு கட்டாயமா தேவை. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். சரி, ஓகேங்க. இப்போ நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். இப்போ காட்டுறேன். கொப்பி, கொம்பாஸ், அடுத்தது பேனை, பென்சில். இப்போ 100 மாணவர்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம்.
ஓகேங்க. இப்போ சிஆர் கொப்பி இதில் 75 கொப்பி வாங்கியிருக்கிறேன் நான். இப்போ 75 பெரிய மாணவர்கள் இருக்கிறாங்க, 25 சின்ன மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சேன் நான். இது வாங்கியே இப்போ 2 நாள் ஆயிற்று. இப்போ இது மட்டும் இல்லை தான், இப்போ இது 100 மாணவர்களுக்கு தேவையான கொப்பியும் பென் கொம்பாஸெல்லாம் இருக்கு. அடுத்தது நாங்கள் பேக் வாங்க போக போகிறோம், தோல் பேக். இப்போ இங்கேருந்து காத்தாங்குடிக்கு போக போகிறோம், இப்போ ஆட்டோலாம் போக போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இப்போ எதற்காக நான் இப்போ காட்டுறேன்னால், இப்போ பாடசாலைக்கு போயிட்டு அந்த வீடியோ எடுக்கும்போது தெளிவாக அதெல்லாம் காட்ட முடியாது. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். இப்போ பில் இருக்கு தானே. இப்போ நான் காட்டின பொருட்கள்ற மொத்த விலை 65,975. நீங்கள் பார்க்கலாம். இப்போ அறிவொளி நூல் நிலையம் என்று ஏறாவூரில் இருக்கி. ஓகேங்க. இப்போ இதில் 75 சிஆர் கோப்பி, இதில் விலை 300 ரூபா. இதை விட குறை விலைக்கு எடுக்கலாமென்று தெரியும் எனக்கு. இப்போ ஒரு ஹோல்சேல் விலை தான் போட்டிருக்கிறாங்க, 300 ரூபா. ஆனால் இதில் அடித்த விலை 390 ரூபான்னு அடிச்சிருக்கு. ஓகேங்க. இப்போ அதான் இப்போ நான் சொல்லித்தான் நான் வாங்குறது, உதவிக்காக தான் நாங்களும் வாங்குகிறோம். குறைச்சி தாங்கன்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி தருவாங்க. இப்போ நாங்கள் சைக்கிள்களும் வாங்கி கொடுக்குறோம், 35,000 சைக்கிள். இப்போ எனக்கு 35,000 ரூபா. இப்போ வெளியாக்கள் எல்லாம் வாங்கினா 39,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம். இப்போ நான் தெரியும் தானே, உதவிக்காக தான் நான் வாங்குவேன், அதனால் அப்படி அவங்க தாராங்க. சரி, ஓகேங்க. இப்போ 100 மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் பேக் வாங்கிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வேலைலாம் நடந்துட்டு. சரி, இப்போ மொத்தமாக எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா 1,52,100 ரூபா. இப்போ 100 பேர் தானே, ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட வாங்கிருக்கிறோம். ஒரு 6 பேருக்கு நாங்கள் கூட வாங்கியிருக்கோம் பேக். ஏன்னா லிஸ்ட்டாக இருக்கிறது நல்லது தானே. இப்போ அதிபர் இப்போ எங்களுக்கு லிஸ்ட்டு தந்தார். இப்போ எதுக்கும் கூட கொஞ்சம் வாங்கி வைக்கிறது நல்லன்றதுக்காக இப்போ 5 பேக் கூட வாங்கியிருக்கிறோம். சரி, நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது ஹோல்சேல் தானே. இப்போ ஹோல்சேல் விலைக்கு தான் போட்டிருக்கிறாரு. பெரிய பேக் 1,450 ரூபா, சின்ன பேக் 1,300 ரூபா அப்படி. சரி, அதான் என்ன ஹோல்சேல் கடை தானே? ஹோல்சேல் தானே. ஹோல்சேல் அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் குறைச்சி தான் போட்டிருக்கு. ப்ரைஸ் குறைச்சி தான் போட்டிருக்கு. இப்போ விஷயத்தை சொன்னேன் நான், இதை டொனேட் பண்ணுறதுக்கு தான். டொனேட் பண்ணுறது தானே. மேக்ஸிமம் குறைச்சி தான் போட்டு. அதான் இப்போ நாங்கள் இங்கே கேட்டுனாங்க. இப்போ காத்தாங்குடியில் கேட்கும் போது உங்களோட கடையெல்லாம் கொஞ்சம் விலை குறைவாக இருந்தது. அதனால தான் நீங்கள் வந்து எடுத்திருக்கிறேன். மேலும் எடுப்போம் என்று நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு சந்தோஷம்.